திருச்சிற்றம்பலம். கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாய் அற்புதன் மூலம் கருணை சிறப்புடன் சிற்பர யோகமாய் திருச்சிற்றம்பலத்தும் ஒப்புடன் நடம் செய்து அன்பர்களே, நம்முடைய சமயம் அறிவார்ந்த சமயம். 100% அறிவியல். ஒரு 0.001% கூட இங்கு அறியாமைக்கு வேலையே இல்லை. நாளும் நம்முடைய இதயத்திலிருந்து இயக்க ஆற்றலாக கைனடிக் எனர்ஜி, சரிங்களா? நடராஜ பெருமான் 2 ஆர்க்கில் 2 வென்ட்ரிக்கிள் நடுவில் சூட்சும வெளியில தகராலயத்திலிருந்து இதயத்தை இயக்கி கொண்டிருக்கின்றார். இமைப்பொழுதும் நீங்க நம்ம உறங்க போனா கூட அவர் இதயத்தை இயக்கிட்டு இருக்கார், சரிங்களா? அதுக்கு நன்றி செய்யறதுதான் நம்முடைய வழிபாடு. அதுக்காக தான் இந்த பிறப்பே நமக்கு கிடைச்சிருக்கு, சரியா? சிவனை வணங்குவதற்கும் சிவன் அடியாருக்கு அன்னம் பாலிப்பதற்கும் சிவன் கோயில்களே நல்ல திருவிழாக்களை நடத்துவதற்கு மட்டுமே இந்த பிறப்பு நம்ம வைக்கப்பட்டிருக்கு. தெய்வச்சேகரார் மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் பதிசூடும் மன்னலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டார்கள் உண்மையாமெனில் உலகர் முன் வருக பூம்பாவே நாங்க நம்ம எழுந்துக்குச்சு. அப்போ அது உண்மைதானே? அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க. பெரியவர்கள் காலத்தை வரையறுக்கவே முடியாது. ஆனால் பெரியவங்க என்ன பண்ணாங்கன்னா, எப்படியா அந்த காலத்தை வரையறுக்கணுமே, ஒரு டைம் இருந்தால் தான் நம்மளால வாழ முடியும் அப்படின்னு சொல்லி இருளாகவும் அல்லது ஒளியாகவும் இருளாகவும் பிரித்தாங்க. முதல்ல ஒரு நாளை பிரித்தாங்க, இரவு பகல். அதே மாதிரி முதல் நாள் சூரியனை வச்சாங்க, ஞாயிறு. கடைசி 7வது கிரகம் சனி கிரகம், அது இருள் கிரகம். அப்போ போக ஒளி கம்மியாயிட்டே போகும். அதே மாதிரி ஒரு மாதம் வளர்பிறை தேய்பிரை வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, 6 மாதம். இப்போ சூரியன் இப்படி போகுது, மார்கழி முடியும், தை 1லேருந்து இப்படி போக ஆரம்பிச்சு. இப்படி போனால் உத்தராயணம், தட்சிணம்னா தெற்கு, இப்படி போனால் தட்சிணாயணம், சரிங்களா? தை தொடங்கி ஆணி வரையும் நம்மளுக்கு உத்தராயணம். அப்புறம் ஆடி தொடங்கி மார்கழி வரையும் இருள் 6 மாதம். அதான் தை பிறந்தா வழி கிடைக்கும்னு சொன்னாங்க. எளிமையாக புரியுது அவங்களுக்கு? இது தட்சிணாயணம், தெற்கு நோக்கி போகிறதுனால. அதே மாதிரி இப்படி வர்றது உத்தராயணம், அல்லது இது வடக்கு நோக்கி போகிறார். அப்போ போகும்போது சுவாமி பார்த்தார், இந்த உயிர்கள் எல்லாம் கடை தேர்ந்ததுக்காக மந்திரங்களை உருவாக்கி கொடுத்தாங்க பெரியவங்க. அந்த மந்திரத்துக்கு ஒரு திருமேனி கிடைக்கணுமா இல்லையா? அதனால 25 மகேஸ்வர மூர்த்தங்கள் சிவலிங்கத்தை உருவாக்கி கொடுக்குறார். அப்படி வந்த 25 மகேஸ்வர மூர்த்தத்தில் முதல் மூர்த்தம் நடராஜ பெருமான். 2 அருளாளர்களால் நமக்கு இந்த நடராஜ மூர்த்தம் கிடைச்சது. அவர் யாருன்னா வியாக்கிரபாதர், பதஞ்சலி முனிவர். அவங்க 2 பேருக்கும் நேரத்தில் நம்ம ஆத்மாவுக்கு நன்றி சொல்லிக்கணும். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. முதல்ல நமக்கு கிடைக்கிற மந்திரம் ஓம் நமச்சிவாய், சரிங்களா? எடுத்தோடனே பாதத்துலேருந்து மேலே அப்படி போகும், எல்லாம் அப்படியே பாருங்க. சிவாயனும் போது நாத தரிசனம் கிடைக்கும். அப்படியே கொஞ்சம் நாதத்துக்கு போகணும். உடுக்க சி வா யா, அப்புறம் நா எரியகள் மா, சரிங்களா? அதுதான் முன்னேற்றம். இப்படி போகிறது நம்ம மந்திர திருமணி வேணுமா இல்லையா? ஒரு செல்ஃபோன், உங்களுக்கு செல்ஃபோன் ஞாபகம் வரா மாதிரி நமச்சிவாயத்துடைய பொருளாக இருக்கிறது நடராஜன். எளிமையாக புரியுதுங்களா? அப்போ இது நம்ம ஓம் நமச்சிவாய, அடுத்த திருந்திர மந்திரம் சிவாய நம, அடுத்து திருந்துறது சிவ சிவ, அப்புறம் சிவ, அப்புறம் சி. அந்த ஒரு எழுத்தும் 5 எழுத்து தான். ஆனால் பெரிய நிலை, ஞான வரம்பு. ஞானத்துக்கு வரம்பு கிடையாது. மிச்செல்லாம் படிக்கட்டு, அந்த ஞான வரம்பு அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும். அது எங்கே போகணும்னு தெரியாது, யாராருக்கு பக்குவம் அதெல்லாம் போனவங்க தான் தெரியும். அப்போ அந்த ஞான வரம்பு போகணும் இல்லையா? அதுக்கு பெரியவங்க இந்த மந்திரமூர்த்தை கொடுத்தாங்க இல்லையா? இப்போ இருள் தொடங்கி இருள் முடிந்து ஒளி தொடங்க போகுது இல்லையா தை மாசத்துலேருந்து? அதனால பெரியவங்க என்ன பண்ணாங்க, இதை நடராஜருடைய அந்த இருளில் 6 மாதம் நாங்கள் இருளில் கஷ்டப்பட்டோம். எங்களில் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவான்னு மாணிக்க வாசகர் நம்ம புத்தி தத்துவத்தில் ஒரு சிப்பு வச்சிருக்காரு சாமி. அந்த சிப்பில் தான் அந்த ஒளி பட்டோன்னா அன்னைக்கு நமக்கு நல்லது கெட்டது நடக்குது. அதெல்லாம் அதிகாலையே நீங்கள் பூசை முடிச்சிங்களா? அந்த கவச்சமாக இருந்து அந்த நல்லது கெட்டது நடக்கூடாமல் நம்ம சிவன் ஒளி நம்மளை காப்பாற்றும். இருநோய் மலத்தை சிவ ஒளியால் மிரட்டி என இனிதாக அழைத்துனுவர் அருணகிரிநாதன், சரிங்களா? அதுக்காக தான் இந்த ஆருத்ரா தரிசனம். பெரிய பெரிய ஞானிகள்லாம் யுக யுகமாக உட்கார்ந்துறாங்க. முத்தா உந்தன் முக ஒளி நோக்கி முறுவல் நகை காண அத்தா சால ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே என்ற குனித்த புருவமும்
கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும். அந்த சிரிப்புலேயே அமர்ந்துருவாங்க. மந்திரம்லாம் போயிடுச்சு, பெரிய நிலைக்கு போயிட்டாங்க. சுவாமியோட முகத்தை பார்த்து யோகமாக பார்த்துருவாங்க பெரிய இடத்துல. அந்த காட்சி நமக்கு இன்னைக்கு காட்டுறாங்க. அதுக்குதான் ஆருத்ரா தரிசனம். திருவாதிரை அதாவது அந்த நட்சத்திரங்களே திருவாதிரை நட்சத்திரம் ரொம்ப விசையாகவும் இருக்கிறதுலே பெரிய நட்சத்திரமாகவும் செக்க செவேல் இருக்கிற நட்சத்திரத்துக்கு பேர் திருவாதிரை. சாமிக்கு நம்மள நட்சத்திரம் நாளெல்லாம் கிடையாது. அவருக்கு பெம்மான் முருகன் பிறவான் இரவான். அப்ப சிவபெருமானுக்கு எப்படி சொல்லணும், புரியுதுங்களா? அதனால பெரியவங்களா பார்த்து இந்த வானத்துல ஒரு பெரிய நட்சத்திரம் ரொம்ப வேகமா சுத்துது, செக்க செவேல் இருக்குது, அதை சிவபெருமானுக்கு ஒரு உருவமா வச்சுக்கலாம், சிம்பாலிக்கா வச்சுக்கலாம் அப்படின்னு திருவாதிரை நட்சத்திரம் கொண்டு வந்தாங்களே தவிர அவர் பிறப்பும் இறப்பும் மற்றவன், தாய்மொழி தந்தையிலி, தான் தனியன் தானேடி. ஆனா எங்க இருப்பான்? தொண்டர் தம் அகத்தில் இருப்பான். மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான். அப்ப தொண்டர் இனத்துக்கு தலைவன் இவர் தான். சரிங்களா? அப்படி நம்ம இப்ப தீபாவளி நடந்த உடனே சுவாமி முழுக்க மூடிடுவாங்க. மூடின உடனே முகத்தை மட்டும் காட்டுவாங்க. நீங்க என்ன பார்க்கணும்னா ஒண்ணா இந்த குமின் சிரிப்பு இருக்கு பாருங்க, அந்த குமின் சிரிப்பு அவருடைய நயனத்தையும் பார்க்கணும். சரிங்களா? அந்த நயனத்திலேயே சாமி எப்படி மீனாட்சி தாய் மீன் குஞ்சு பொறிக்கும் போது மீன் கண்ணிலே பார்த்து குஞ்சு பொறிக்கணும். நம்ம அறியாமையெல்லாம் விட செஞ்சுருவாங்க. ஏன்? ஒளி பிறக்க போகுது, தையிலேருந்து வழிகாட்ட போறார். அதுக்காக தான் பெரியவங்க தரிசனம் வச்சாங்க. அன்றாட இதயத்தில் துடிச்சுனுங்கிற ஒரு சாமி நம்மளுக்கு நேராக வந்து கண்ணார காட்சி கொடுத்து, சரிங்களா, நம்மளுக்கு அது இப்போ புரியுதுங்களா? ஆருத்ரா தரிசனம் என்ன பொருள்னு தெரியுதுங்களா? இருள் நீங்கி ஒளியை நமக்கு தருகின்றார். எந்த இருள்? அறிவை, அத உயிரை அறியாமை என்கின்ற இருள் சூழ்ந்து இருக்கிறது. அந்த இருளை கயற்றி அறிவொளியை ஏற்றுகின்றார். அதை ஒளிக்குது பாருங்க கிளி. சரிங்களா? அதுக்கான ஒரு எவ்வளவோ லட்சக்கணக்கில் இந்த ஊர்ல ஆளுகளுக்கான கொஞ்சம் பேருக்கு இந்த காட்சி கிடைக்குது இல்லையா? புண்ணியம் செய்தவர்கள் சிவ புண்ணியம் இல்லாமல் சிவன் கோயிலுக்குள் வரவே முடியாது.